ஆர்.வி. உதயகுமார் ஒரு இயக்குனராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். எஜமான், சின்ன கவுண்டர், சிங்காரவேலன், பொன்னுமணி போன்ற பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய ஒரு இயக்குனர். ஊமை விழிகள் திரைப்படத்தில் இவர் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்த போது கேப்டன் விஜயகாந்துக்கும் இவருக்கும் ஒரு இனம் புரியாத நட்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இவருக்கு திருமண நிச்சய ஏற்பாடுகளும் நடந்திருக்கிறது. பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஆர்.வி. உதயகுமாருக்கு அந்த காலத்திலேயே 50,000 ரூபாய் பணம் கொடுத்து உதவி இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். மேலும் திருமணத்திற்கு அவரின் உறவினர்களின் போக்குவரத்து வசதிக்காக 5 கார்களை அனுப்பியிருந்த விஜயகாந்த் அவரது ரிசப்ஷனை தலைமையேற்று சென்னையில் நடத்தியும் கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் இதை பற்றி கண்ணீர் மல்க பேசியிருந்த ஆர்.வி. உதயகுமார், கேப்டன் விஜயகாந்த் ஒரு அண்ணனை போல என்னை பார்த்து கொண்டார். அந்த நன்றி கடனுக்காகத்தான் நான் அவரை வைத்து இயக்கிய சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே என்னும் பாடலை என் கைகளாலேயே எழுதி அவருக்கு பரிசளித்திருந்தேன். இன்று அந்த பாடல் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது என்றால் அதற்கு நான் காரணமல்ல, எனது அண்ணன் கேப்டன் தான் காரணம் என கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார் ஆர்.வி. உதயகுமார். நடிகர் லிவிங்ஸ்டன் ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். கேப்டன் விஜயகாந்துடன் இணைந்து பூந்தோட்ட காவல்காரன், கேப்டன் பிரபாகரன், வானத்தை போல உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார் லிவிங்ஸ்டன். அதுவரை குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்த லிவிங்ஸ்டனின் திறமையை அறிந்த கேப்டன் விஜயகாந்த் அவரை கதாநாயகனாக வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்க திட்டமிட்டிருந்தார். உனக்கும் எனக்கும் கல்யாணம் என்ற திரைப்படத்தில் லிவிங்ஸ்டனை கதாநாயகனாக தேர்வு செய்து அவருக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பளமாக பேசியிருக்கிறார். ஆயிரங்களில் சம்பளம் வாங்கி கொண்டு லிவிங்ஸ்டன் தனக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பளம் என்றதும் அங்கேயே கண் கலங்கி விட்டாராம். மேலும் கேப்டன் விஜயகாந்திற்கு நன்றி தெரிவித்து 5 லட்சம் ரூபாயை முன்பணமாக பெற்றுக்கொண்ட லிவிங்ஸ்டன் அவ்வளவு பணத்தையும் ஒரு மூட்டையில் கட்டி தன் தாய் முன் கொட்டி தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் லிவிங்ஸ்டன். சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில், எனது முதல் கார் கேப்டன் கொடுத்த சம்பளத்தில் தான் வாங்கி இருந்தேன். என்னை கதாநாயகனாக்கி அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியிலும் நடித்திருந்தார் விஜயகாந்த். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த திரைப்படம் வெளியாகவே இல்லை என வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார் லிவிங்ஸ்டன். மன்சூர் அலிகான் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் மிக கொடூர வில்லனாக அறியப்பட்டவர். எந்த அளவு என்றால் அந்த காலகட்டத்தில் வீரப்பனாரை நாம் யாரும் நேரில் பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் வீரபத்ரனாக திரையில் தோன்றி பரட்டை தலை, மிரட்டலான உடல் மொழி, கரைபடிந்த பற்கள், நகைச்சுவை கலந்த வில்லத்தனம் என்று கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பார்த்த ஒவ்வொருவரையும் கொலை நடுங்க செய்தார். அதற்கு முன் தமிழ் சினிமா அப்படி ஒரு வில்லன் நடிகரை பார்த்திராது. அந்த படத்திற்கு பின்னால் கேப்டன் விஜயகாந்தின் மிக தீவிர தொண்டனாக மாறிப்போனார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் மன்சூர் அலிகான் ஏதாவது பிரச்சனை செய்தால் கேப்டன் விஜயகாந்துக்கே அந்த தகவல் வரும். ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற முன்னணி நடிகர்களுக்கே அடங்காத மன்சூர் அலிகான் கேப்டன் விஜயகாந்தின் ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்பாராம். கேப்டன் இருந்த போதும் சரி, இறந்த போதும் சரி, அவர் காலடியிலேயே தவமாய் தவம் கிடந்தார். அவர் மறைந்த தினத்தன்று கூட காலை முதல் மாலை வரை அந்த இடத்தை விட்டு அவர் நகலவே இல்லை. நடிகர் சங்கம் நடத்திய கேப்டன் இரங்கல் கூட்டத்தில் அவர் இறப்புக்கு வராத ஒவ்வொரு நடிகரையும் மேடை என்றும் பாராமல் கிழித்து தொங்க விட்டார். இனி ஒரு காலத்தில் இப்படி ஒரு விசுவாசியை யாரும் பார்த்திட முடியாது. நடிகர் பொன்னம்பலம் கேப்டன் விஜயகாந்துடன் பரதன் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த சமயம் அது. அப்போதெல்லாம் பொன்னம்பலம் ஒரு சிறிய நடிகர் தான். கேப்டன் விஜயகாந்திற்கும் பொன்னம்பலத்திற்கும் இடையேயான ஒரு முக்கியமான சண்டை காட்சியை இரவு 3 மணி வரை படமாக்கி கொண்டிருந்தார்கள் படக்குழுவினர். விடிந்தால் பொன்னம்பலத்திற்கு கல்யாணம். அந்த திரைப்படத்தில் நடித்தால் கிடைக்கும் சம்பள பணத்தை வைத்து கல்யாண செலவை பார்த்துக் கொள்ளலாம் என பொன்னம்பலம் அன்று முழுவதும் அந்த சண்டை காட்சியில் நடித்துக் கொடுத்தார். படக்குழுவினர் யாருக்கும் தெரியாது பொன்னம்பலத்திற்கு விடிந்தால் கல்யாணம் என்று. கேப்டன் விஜயகாந்திடம் கிளம்பும் போது, எனக்கு இன்று திருமணம், நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என சொல்லி சென்றார் பொன்னம்பலம். பொன்னம்பலம் வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு கல்யாண மண்டபத்திற்கு வருவதற்குள்ளாகவே கேப்டன் விஜயகாந்தும் மண்டபத்திற்கு வந்துவிட்டார். பொன்னம்பலத்திற்கு திருமணம் முடியும் வரை அங்கேயே இருந்த விஜயகாந்த் கல்யாணத்திற்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு பொன்னம்பலத்தின் கையில் 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார். அவ்வளவு பழக்கமில்லாத ஒரு பெரிய நடிகர் தனது தேவையை அறிந்து வறுமையில் 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தார் என்று தெரிந்தவுடன் பொன்னம்பலம் கலங்கிய கண்களுடன் கேப்டன் விஜயகாந்தின் காலில் விழுந்து நன்றி சொன்னாராம்.